ஓம் சாந்தி. பாபா நினைவிலிருந்து மகா வாக்கியத்தை கேட்கலாம். 27/2/25 பாபா தலைப்பு சொல்றார், மீட்டே பச்சே சத்து கா சங் ஞான மார்க்கமே ஹி ஹோதா ஹை. இனிமையான குழந்தைகளே, சத்திய தொடர்பு என்பது ஞான மார்க்கத்தில்தான் ஏற்படுகிறது. அபி தும் சத்து பாப்கே சங்கமே பைட்டே ஹோ. இப்போ நீங்கள் சத்திய பாபாவின் தொடர்பில் இணைந்துள்ளீர்கள். பாப்கி யாதுமே ரெனாமானா சத்சங் கர்னா. பாபா நினைவில் இருப்பது என்றாலே சத்திய தொடர்பில் இருக்கின்றீர்கள் என்று பொருள். பாபா क्वेश्चन கேட்குறாங்க, சத்சங் கி அவசியக்தா தும் பச்சோं को अभी ही है क्यों? நல்ல தொடர்பு, சத்திய தொடர்பு இந்த நேரம் நமக்கு அவசியம் ஏன்? क्योंकि तमो प्रधान आत्मा एक सत्य बाप, सत्य शिक्षक, सत्य गुरु के संग से ही सदो प्रधान काले से गोरी बन सकती. தூய்மை இழந்த ஆத்மா ஒன்று இருக்குன்னா அது சத்திய பாபாவுடைய தொடர்பில் வரும்போது, சத்திய ஆசிரியர் சத்திய குருவின் தொடர்பில் வரும்பொழுது அந்த ஆத்மா மாறி தூய்மை பெறும். அதாவது தனக்குள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி சத்குணங்களை பெறும். பினா சத்சங்கே நிர்பல் ஆத்மா பல்வான் நகி பன் சக்தே. சத்திய தொடர்பு இல்லாமல் எந்த ஆத்மாவும் பலவான் ஆக முடியாது. பாபா கே சங்கு சே ஆத்மா மே பவித்ரதா கா பல் ஆ ஜாதா ஹை. சத்திய தொடர்பால் ஆத்மாவிற்கு தூய்மையின் பலம் என்பது வந்துவிடுகிறது. 21 ஜனமோ கே லியே உஸ்கா பேடா பார் ஹோ ஜாதா. யாருக்கு சத்திய பாபாவுடைய அந்த பவித்திர பலம் ஏற்பட்டு விடுகிறதோ அவர்களுக்கு 21 பிறவிக்காக எப்பொழுதுமே அக்கறை சென்று விடுகின்றனர். சொல்லுவாங்களே, இரும்போட ஒரு தங்கம் சேர சேர, ஒரு தங்கத்தோட ஒரு இரும்பு உரச உரச அந்த இரும்பும் என்ன ஆயிடும்? தங்கம் ஆயிடுங்கிறார். நல்லவங்களோட ஒரு கெட்டவங்க சேர்ந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களும் நல்லவங்களா மாறிடுவாங்க. அதனால சத்திய தொடர்பு இந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப அவசியம். ஓம் சாந்தி. बच्चे सत्संग में बैठे हो, सत्संग கல்ப கல்ப சங்கம் பருக்கி பச்சை பாயிட்டே. குழந்தைகள் சத்திய தொடர்பில் அமர்ந்திருக்கீங்க. 5000 வருஷத்தில் இந்த சத்திய தொடர்பு இந்த சங்கம யுகத்தில் தான் நடக்குது. दुनिया में नहीं जानते सत्य का संग किसको कहा जाता. சத்சங்கம் நாம் அவினாஷி சலாத்தா. சற்சங்கம் சற்சங்கம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், சத்திய தொடர்பு என்பது எதற்காக, ஏன், இதை பற்றி தெரியறதில்ல. भक्ति मार्ग में भी कहते हम फलाने सत्संग में जाते. वास्तव में भक्ति मार्ग में कोई सत्संग में जाते नहीं. பாபா சொல்கிறாங்க, நான் இந்த சற்சங்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளபடியே பார்த்தா எந்த சற்சங்கமும் சத்திய தொடர்பு என்று சொல்ல முடியாது. சத்திய பரமாத்மா சத்தியம், காட் இஸ் ட்ரூத்துன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இறைவனின் தொடர்பில் நாம் இணைவது தான் உண்மையான சற்சங்கம். சற்சங்கு ஹோத்தாகி ஞான மார்க்கமே. சற்சங்கம் என்பது ஞான மார்க்கத்தில் தான் இருக்கிறது. அப் தும் சத்திகி சங்கமே பைட்டே ஹோ. இப்போ நீங்கள் பாபா தொடர்பில் இருக்கிறீர்கள். ஆத்மை சத்து பாப்கி சங்கமேகி பைட்டி ஹே. ஒவ்வொரு ஆத்மாக்களும் சத்திய பகவானுடன் ஒன்று கூடி உள்ளீர்கள். தும் ஆத்மாயே பரமாத்மா பாப் ஜோ சத்திய உன்கே சாத்து பைட்டி ஹோ. திரும்பி திரும்பி சொல்கிறார் பாபா. சத்திய பரமாத்மா யாரோ அவருடைய குழந்தைகள், அவருடன் அமர்ந்திருக்கிறீங்க. सत्य बाप, सत्य टीचर, सतगुरु. तुम सत्संग में बैठे हो. यहाँ वह घर में बैठे हो परंतु अपने को आत्मा समझ बाप को याद करते हो. சற்சங்கம்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறார். இங்கே இருந்தால் மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போனாலும் தன்னை ஆத்மானு புரிந்து உணர்ந்து ஆத்ம தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கிறீங்க இல்லையா, அவரோட இணைந்து கம்பைண்டாக இருக்கீங்கல்ல, இதுக்கு பேர் தான் சற்சங்கம். हम आत्मा सत्य बाप को याद कर रहे हैं. सत्य के संग में बाप मधुबन में बैठे हैं. बाबा को याद करने की युक्तियाँ भी अनेक प्रकार की मिलती हैं. பாபா மதுபனில் இருக்காங்க.
சாக்காரத்தில் முரளி மதுபனில் சொல்லப்பட்டது. பாபா சொல்கிறார், நம்ம இங்கே இருக்கிறோம், ஆனால் பாபாவை நினைப்பதற்கு எத்தனையோ விதிமுறைகள் வழிமுறைகள் இருக்குது. வழிமுறைகளை பாபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் சார்தாம் யாத்திரா போகலாம், பாபாவுடைய சாக்கார ஹிஸ்ட்ரி படிங்க, மம்மாவோட ஹிஸ்ட்ரி படிங்க, தாதிகளுடைய அனுபவங்களெல்லாம் நீங்கள் கேளுங்க இல்லையா. பாபாவை எப்படியாவது நம்ம நினைக்கணும், அவ்வளோதான். எங்கே இருந்தாலும் நினைக்கலாம். யாது செகி விகர்ம விநாசம் சத்திய பரமாத்மா நினைவின் மூலமாகத்தான் விகர்மங்கள் விநாசமாகுது. சோலா கலா சம்பூரன் பன்தே, 16 கலைகள் நிரம்ப பெற்றவராக நாம் ஆகின்றோம். ஆத்மா வண்டர்ஃபுல் ஹே, பரமாத்மா பி வண்டர்ஃபுல். ஆத்மா ரொம்ப அதிசயம் மிக்கது, பரமாத்மாவும் அவ்வாறு. துனியா பி வண்டர்ஃபுல், துனியாவும் இந்த உலகமும் ரொம்ப ரொம்ப அதிசயத்துக்குரியது. துனியா கேசி சக்கர லகாத்தி வண்டர் ஹே. இந்த உலகம் பாருங்க, ஒரு செகண்ட் நிற்காம சுழன்று கொண்டே இருக்குது. எவ்வளோ அதிசயம் பாருங்க. ये सारे ड्रामा में ऑल राउंड पार्ट बजाते हो. 5000 வருஷத்தில் நீங்கள் ஆல் ரவுண்ட் பார்ட்டை ப்ளே பண்ணுறீங்க. तुम्हारी आत्मा में 84 जन्मों का पार्ट नुंदा वंडर है. சின்ன ஆத்மாவில் 84 பிறவிக்கான பாட்டு பதிஞ்சிருக்குது. அதை நினச்சாலும் அது வியப்புக்குரிய விஷயமா இருக்குது. சத்தியுக ஆத்மா ஏ, ஆஜ்கல் கி ஆத்மா ஏ. சத்தியுக ஆத்மா எங்க, கலியுக ஆத்மா எங்க, எவ்வளோ வண்டர்ஃபுல் பாருங்க. துமாரி ஆத்மா சப்சே ஜாஸ்தி ஆல்ரவுண்டர். பாபா சொல்றார், உங்களுடைய ஆத்மா எல்லாத்தையும் விட ऑलराउंडराக இருக்குது. नाटक में कोई शुरू से पार्ट होता है, कोई का बीच से, कोई का पिछाड़ी में पार्ट होता. वो सब हद के ड्रामा अभी निकले हैं. साइंस का इतना जोर है. எப்படி ஒரு ட்ராமா வைக்கிறாங்கன்னா அதில் ஃபுல் பார்ட்டுதாரி இருக்காங்க ஃபஸ்ட்லேருந்து. சில பேர் இடையில மதியானம் கலந்துப்பாங்க, சில பேர் சாயங்காலம் வருவாங்க. இப்போ சாயங்காலம் வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து உள்ளது தெரியாது இல்லையா, அந்த மாதிரி பாபா சொல்கிறாங்க, அது எல்லைக்குட்பட்ட நாடகம். இப்பொழுது நாம் அதிலிருந்து வெளிவந்து விட்டோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாடகத்தில் சயின்ஸ் பவர் பார்த்தீங்களாங்கிறார் பாபா. அதுவும் அதிசயத்தக்கது. நிலா வரைக்கும் போகிறாங்க, மூன் வரைக்கும் போகிறாங்க. எவ்வளோ தூரம், எவ்வளோ சாதனங்கள் வேணும், எவ்வளோ தைரியம் வேணும். ஒவ்வொன்றும் பாபா அதிசயத்தக்கதுன்னு சொல்கிறார். தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், तुम्हें जो इस देह का संग मिला संग से ऊपराम रहो. முதல்ல இந்த தேகத்தோட தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதிலிருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஆகணுங்கிறார், விடுபடணும். தேக உணர்விலிருந்து, தேகத்திலிருந்து விடுபடுங்க. சத்துக்கி சங்குசே பாவன் பனோ, சத்திய தொடர்பால் தூய்மை பெறுங்கள். नेक्स्ट पॉइंट, स्टूडेंट लाइफ में चलते फिरते बुद्धि में नॉलेज घूमती रहे. இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் உங்கள் புத்தியில் ஞானம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். एम ऑब्जेक्ट को सामने रख पुरुषार्थ करना है. பாபா சொல்கிறாங்க, எய்மோட ஆப்ஜெக்டை உங்கள் முன்னாடி வைத்து முயற்சி செய்ய வேண்டும். சச்சி தில் சே பாப்கா மதத்கார் பனோ, உண்மையான உள்ளத்துடன் பாபாவிற்கு உதவியாளராக இருங்க. பாபா வரதான் கொடுக்குறாங்க. अव्यभिचारी और निर्विघ्न स्थिति द्वारा फर्स्ट जन्म की प्राप्त करने वाले समीप समान भव. பாபா சொல்கிறாங்க, அதாவது அனைத்திலிருந்தும் நிர்விக்ன ஸ்திதி மூலமாக பாபா சொல்கிறாரு, அநேக விஷயங்கள் இருந்தாலும், அநேக தன்மைகள் இருந்தாலும், நிர்விக்ன ஸ்திதி மூலமாக ஃபஸ்ட் பிறவியினுடைய பலனை பிராப்தமாக அடையக்கூடிய பாபாவுக்கு நெருங்கிய சமான் ஆக வேண்டும். जो बच्चे यहाँ बाबा के गुण संस्कारों में समीप हैं, सर्व संबंधों के बाबा के साथ का समानता का अनुभव करते, वही रॉयल कुल में फर्स्ट जन्म के संबंध में समीप आते.
பாபா சொல்கிறாங்க, எந்த குழந்தைகள் பாபாவுடைய குணம், பாபாவுடைய சன்ஸ்காரத்துக்கு ரொம்ப நியர்பையாக இருக்காங்களோ, அருகில் இருக்காங்களோ, எல்லா சம்பந்தங்களும் பாபாவுடன் சமான நிலையின் அனுபவம் செய்கிறாங்களோ, பாபா சொல்கிறார், அவர்கள் ராயல் குலத்தில் ஃபஸ்ட்டு பிறவியில் பாபாவுடன் சமீபத்தில் வருகின்றனர். பாபா போலவே இருக்கணும். ரெண்டாவது, फर्स्ट में वही आएंगे जो आदि से अब तक अव्यभिचारी और निर्विघ्न रहे. ஃபஸ்ட்லேருந்து யார் வர முடியும்னா, பாபா சொல்கிறாரு, ஆரம்பத்திலிருந்து ஒரே ஒரு நிர்விக்ன ஸ்திதியில் இருக்காங்களோ அவங்க, ஒரே ஒருவருடைய निनेव. निर्विघ्न का अर्थ ये नहीं कि विघ्न आए ही नहीं, लेकिन विघ्न विनाशक विघ्नों के ऊपर सदा विजय रहे. விக்னங்களை தடைகளை வென்றவர்கள், தடைகள் மேல வெற்றி அடைந்தவர்களாக ஆக வேண்டும். தடைகள் வரும், ஆனால் வென்றவராக நம்ம ஆகணும். दोनों बातें ही आदि से अंत तक ठीक है, ஃபஸ்ட்டு ஜனமே சாத்தி பண்ணேங்க. இந்த ரெண்டு விஷயம் பாபா சொல்கிறாங்க. ஒன்று பாபாவோட குணம், சன்ஸ்காரம், இதில் சமான். ரெண்டாவது என்ன பாபா சொல்கிறாங்க, ஒரே ஒருவருடைய நினைவில் நிர்விக்ன ஸ்திதி இருந்ததுன்னா போதும். அநேக தடைகள் வந்தாலும் அதில் எப்போதுமே வெற்றியாளராக யார் இருக்காங்க. இந்த ரெண்டு அம்சம் இருந்தால் போதும், ஃபஸ்ட்டு டிவிஷனில் நாம் பாபா கூட வரலாம். பாபா வரதானத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு நிர்விக்ன ஸ்திதி மூலமாக ஃபஸ்ட்டு பிறவியில் பலனை பிராப்தமாக அடையக்கூடிய, ஃபஸ்ட்டு ஜென்மத்தோட பிராப்திய பலனை அடையக்கூடிய சமீப சமான் ஆத்மா ஆகுங்கள். ஸ்லோகன், साइलेंस की पावर से नेगेटिव को पॉजिटिव में परिवर्तन करो. சைலன்ஸ் பவர் மூலமாக நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிவிடுங்கள். பாபா அவ்யக்த இஷாரா சொல்கிறாங்க, ஏகாந்தவாசி என்றாலே சதா ஸ்தூலத்தில் தனிமையாக இருப்பதுடன் ஒருவருக்குள் மூழ்க வேண்டும். மனசு அந்த ஒருவருக்குள்ளே மூழ்கணும். ஏகாகிரதாவுடைய சக்தி மூலமாக எப்படிப்பட்ட ஆத்மாவிற்கும் மெசேஜ், அந்த ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மா யாராக இருந்தாலும் மெசேஜ் அந்த ஆத்மா வரைக்கும் போய் சேரணுமா. ஏகாகிரதா சக்தி எந்த ஆத்மாவும் போய் டச் பண்ணணும் நம்ம உள்ளம். किसी भी आत्मा का आवाहन कर सकते हो, எந்த ஆத்மாக்களையும் நீங்கள் வரவேற்கலாம். किसी भी आत्मा की आवाज़ को कैच कर सकते हो, எந்த ஆத்மாக்களுடைய சப்தத்தையும் நாம் உள்வாங்க முடியும், கேட்ச் பண்ண முடியும். किसी भी आत्मा को दूर बैठे सहयोग दे सकते, எவ்வளோ தூரத்தில் ஒரு ஆத்மா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம உதவலாம். இதுதான் ஏகாந்தவாசியின் அர்த்தமாகும். ஓம் சாந்தி.